மாநாடுன்னா அது பொதுக்கூட்டம் இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறதுலாம் கரெக்டு தான். அவங்களே இது மாநாடுன்ற மாதிரிலாம் பெருமையாக பேசியிருக்கிறாங்க. ஸோ அதனால் யார் இதை பற்றி என்ன பேசியிருக்கிறார், அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்துனது? முதலில் தமிழ்நாட்டு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் தான் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கும் போது அவர் என்ன பேசுகிறார்? பயங்கரமாக பேசுகிறார். இங்கே நடக்கிறது வெறுமன பொதுக்கூட்டம் கிடையாது, இது ஒரு மாநாடு. இந்த மாநாடை பார்த்ததுக்கப்புறம் சட்டமன்றத்தில் ஒரே பதட்டம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர ஃபோர்ஸாக பேசியிருக்கார் நயினார் நாகேந்திரன் அவர்கள். இது பொதுக்கூட்டம் அல்ல, இது ஒரு மாநாடு. இங்கே கூட்டம் சென்னை சட்டமன்றத்திலே இன்று பெரிய பதட்டம். சென்னை சட்டமன்றத்திலே பெரிய பதட்டம். இங்கே கூடுகிற கூட்டம் அவருடைய ஆட்டத்தை முடிப்பதற்கான கூட்டம். இன்றைக்கு மதுராந்தகத்திலே கூடியிருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் இனின்னு பார்த்து கிளைமேட் ஒரு மாதிரி கிளவுடியாக இருந்துச்சு. அதையும் கரெக்டாக ஸ்கோர் பண்ணியிருக்கார் நயினார் நாகேந்திரன் அவர்கள். நான் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்களா பிரதமர் மோடி வந்துட்டார்னு சூரியனையே காணோம், வானமே நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுக்குதே, சூரியன் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். சூரியன் காணோம்னா என்ன, சாமியாருங்களாம் சொல்லுவாங்களே நான் சொன்னதுனால சூரியன் 2 மணி நேரம் லேட்டாக உதிச்சுது, அந்த மாதிரி காமெடின்னு நினைக்கிறீங்களா? நோ, உதய சூரியன் காணாமல் போயிடுச்சான் தமிழ்நாட்டிலேயே அப்படின்ற மாதிரி சிங்க் பண்ணி பேசியிருக்கார் நயினார் நாகேந்திரன் அவர்கள். மனம் வீசுகின்ற மலர்கள் பல இருக்கும். பல செடியில் பூத்த மனம் வீசுகின்ற மலர்கள் ஒரு மாலை போல் இறைவனிடம் சேரும். ஆக மனம் வீசுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கட்சியினுடைய தலைவர்களாக இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு வானமே வாழ்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த மாநாட்டு பந்தலை வானமே வாழ்த்து கொண்டிருக்கிறது. சூரியன் எங்குமே இல்லை, சூரியன் மறைந்து போனது. மோடி அவர்கள் சென்னைக்கு வருகிறார்கள், சூரியன் மறைந்து போனது. தேசிய ஜனநாயக கூட்டம் இங்கே நடைபெறுகிறது, சூரியன் இல்லவே இல்லை. இவரை தொடர்ந்து அடுத்ததா முக்கிய புள்ளி அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் பேசியிருக்கார். யார் இப்போ அந்த புள்ளி அப்படின்னு கேட்குறீங்களா? டிடிவி தினகரன் அண்ணே இந்த புதுசா டக்குன்னு நடந்துச்சா அவர் வந்தார். அவர் பேசினதெல்லாம் ஓகே. எல்லாரும் என்ன கேட்பாங்க, என்னங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்க கூட்டத்து பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, அங்கே போய் சந்திருக்கீங்களா அப்படி கேட்க மாட்டாங்களா? அதுக்கு ஒரு விளக்கத்தை மேடையிலே கொடுத்துருக்காரு. ஆமாம், உண்மைதான், எங்களுக்குள்ள பஞ்சாயத்து இருந்தது உண்மைதான். ஆனால் தமிழ்நாட்டுடைய நலன்கிறதையும் எங்கள் கட்சியோட நலன்கிறதையும் இப்போ ஒன்று சேர்ந்துருக்கோம். எங்களோட இந்த சண்டை எல்லாம் தள்ளி வச்சுக்கிட்டு மோடி அவர்கள் கேட்டுக்கிட்டதுனால, நானா இல்லை மோடி கேட்டுக்கிட்டார் அதனால போய் சேர்ந்துக்கிட்டேன் அப்படின்ட்டு மேடையிலேயே அது கிளாரிட்டி கொடுத்துருக்காரு டிடிவி தினகரன் அவர்கள். பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியிலே வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். இன்றைக்கு நாங்கள் முழுமனதோடு தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை தலைமையேற்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் எல்லாம் அம்மாவின் தொண்டர்கள் என்பதை எதிரிகள் மறந்துவிட்டார்கள். புரட்சி தலைவர் வழிவந்தவர்கள், இதே தெய்வம் அம்மாவின் தொண்டர்கள் நாங்கள். எங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் இருந்தது உண்மைதான். ஆனால் தமிழ்நாட்டின் நலனை கருதியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனை கருதியும் மாண்புமிகு பிரதமர் அவர்களின் அழைப்பை ஏற்று நாங்கள் எங்கள் மனதிலே இருந்த எல்லா கோபதாபங்களையும் விட்டுவிட்டு 21 நம்மால் முடியாமல் போன அம்மாவின் ஆட்சியை உறுதியாக தமிழகத்திலே ஏற்றிட உருவாக்கிட எந்த ஒரு மனமாச்சரியமும் இன்றி, எந்த ஒரு தயக்கமும் இன்றி, எந்த ஒரு குழப்பமும் இன்றி, சில பேர் சொல்கிற போல எந்த ஒரு அழுத்தமும் இன்றி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியிலே எங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பதான் சொன்னேன், மோடி அவர்கள் வந்திருக்காரு, தமிழ்ல எல்லாரும் பேசினுக்கிறாங்களே, அவருக்கு டிரான்ஸ்லேஷன் தேவைப்படும், பக்கத்துல இருந்து சொல்லி நேரணும், இதெல்லாம் நிறைய சிக்கல் இருக்கு. அந்த சிக்கல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டார். ஓப்பனிலே அடிச்சார், வெல்கம் மோடிஜி அவர்களே அப்படின்னு இங்கிலீஷ்லேயே பிறந்துட்டார். நமக்கு தான் இங்கிலீஷ் கொஞ்சம் போராதான் வருது. அவரு ஆனால் சோகா பேசினார்ப்பா,
பேசினது யாரு? என்ன பேசியிருக்காரு? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவர் தான் என்ன சொல்றாரு அப்படின்னா, சுருக்கமாக இங்கிலீஷில் என்ன சொன்னார்ன்றது சுருக்கமாக சொல்லிடுறேன். பிரதமர் மோடி அவர்களை வரவேற்கிறோம். எப்பேற்பட்ட பிரதமர் தெரியுமா? உலகத்தில் நம்மளுடைய நாட்டை 2047 வளர்ந்த நாடாகவும் மாபெரும் சக்தியாகவும் மாற்றக்கூடிய மாபெரும் சக்தி ஆளுமை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்கிறோம் அப்படின்னு மேடையில் ஃபர்ஸ்ட் அடி பெரிய பார் ஆஃப் ஐஸு தூக்கி மோடி தலைமையில புஜிக்குன்னு வச்சா மாதிரி வச்சாரு பாருங்க. இங்கிலீஷில் ஒரு டைலாக் வேற லெவல். We would like to welcome our Honorable Prime Minister, under whose dynamic leadership India is fast progressing to become a superpower and a developed country by 2047. We welcome you, sir. Sir, today is the beginning of the end of the DMK government. இதுக்கு அடுத்ததா நீங்களாம் தேடுவீங்க, டேய் என்ன முக்கியமான தலைவர் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் தலைமை யாருப்பா? அதிமுக. அவருடைய தலைவர் எங்க பேசவே இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அவசரப்படாதீங்க. எல்லாம் கிளைமேக்ஸில் தான் பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் வருவாங்க. அந்த மாதிரி வந்துக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்தவங்களெல்லாம் வணக்கம் அப்படின்னு சொல்லணும்ல. அப்போ எல்லாரையும் சொல்கிறார். தமிழ்நாடு பாஜக தலைவர், பாமக தலைவர் எல்லாரையும் சொல்லிட்டே வர்றார். அப்படி வரிசையாக சொல்லிட்டு வரும்போது டிடிவி தினகரன் அவர்கள் வர்றார். எல்லாரும் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, என்ன சொல்லி வரவருக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. மாண்புக்கும் மரியாதைக்கும் உரிய ரொம்ப மரியாதையான சகோதரர் டிடிவி அவர்களே அப்படின்னு இருப்பாருங்க. அடிச்சா கைத்தட்டு கூட்டத்தில். அது யார் ஆதரவாளர்கள்னு தெரில. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவாளர்களா, டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆதரவாளர்களா, ஒன்றும் புரியல. சேர்ந்து நினைச்சு அடிச்சிருப்பாங்க போல. அடிச்சா கைத்தட்டு வேற லெவல். நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய திரு பி.எஸ். கோயல் அவர்களே, தமிழகத்தினுடைய மாநில பாரதிய ஜனதா தலைவர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களே, மத்திய இணை அமைச்சர் அருமைச்சகோதரர் திரு எஸ். முருகன் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் அருமைச்சகோதரர் டாக்டர் அன்புமணி அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் திரு டிடிவி தினகரன் அவர்களே,